ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஹவுஸ் டு ஹோம். இன்றைக்கி ரொம்பவே அருமையான மீன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஃபிஷ் கிரில் வவ்வால் மீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்குன்னா. அண்ட் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப், ரொம்ப ஈஸியான மசாலா, வீட்டில் அவைலபிளான மசாலா யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது நான் காட்டுறது ஒரு மைக்ரோவேவ் வெர்ஷன் தான். பட் இதே ரெசிபியை நீங்கள் ஒரு தவாலையோ இல்லாட்டி ஒரு கிரில் பேன்லேயோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்கான மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் பட்டர் கார்லிக் சிக்கன் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தேங்க. அண்ட் அதில் பர்டிகுலராக ரம்யா ராஜேஷ் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தேங்க. ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் தட் ரியலி மேட் மை டே. ஸோ ரம்யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபியும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபிஷ் கிரில்லுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சுட்டேன். நான் போடுறேன்னா சொல்றேன், ஸோ தட் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு வவ்வால் மீன் தான் எடுத்திருப்பேன். நீங்க கொஞ்சம் ஃப்ளஷ் அதிகமா இருக்கிற எந்த மீன் வேணாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை நான் எப்படி கிளீன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்ல் ஃபின் அப்படியே விட்டுட்டேன். ஸோ தட் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ரெசென்டபிளா இருக்குங்கிறதுக்காக சைட் ஃபிட்ஸை கட் பண்ணிட்டு மவுத் பீஸையும் கட் பண்ணி உள்ள இருக்கிற குடல் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாடியில இந்த மாதிரி நல்ல டீப் ஸ்லிட் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ஒரு சின்ன மேரினேஷன் ஒண்ணு பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அண்ட் இதோடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போறோம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் இதோடய நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் ஒரு பைண்டிங்காக. உங்ககிட்ட கார்ன்ஃபிளவர் இல்லாட்டி நீங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். இதோட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியா ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்ட்ரிங் கறிவேப்பிலைய நல்ல ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்க போறேன். அண்ட் இது ஆப்ஷனல் தான். அண்ட் கறிவேப்பிலை சேர்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். ஸோ எனக்காக ஒரு தடவை சேர்த்து பாருங்க. பட் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ரொம்ப சேர்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசிந்த மாதிரி ஆயிடும். இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒண்ணு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணிலாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணா சேர்த்துக்காங்க. சோ மசாலா ரெடி, நம்ம ஃபிஷ்ஷும் ரெடி. இப்ப நம்ம இந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து இந்த மசாலாவில அப்ளை பண்ணிக்கலாம். சோ உள்ள இந்த ஸ்லிட்ல எல்லாம் நல்ல மசாலா நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா சைட்லயும் படுற மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க லெமன் ஜூஸ்க்கு பதிலா வினிகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. அதே மாதிரி இந்த வாய் பகுதிகளையும் நல்லா சேர்த்துடுங்க. இல்லாட்டி மீன் ஒரு மாதிரி ஒயிட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ எல்லா பகுதியிலையும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒரு அழகுக்காக தான் டெய்ல் ஃபின் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க அதை கட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதே மாதிரி மத்த மீனையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மினிமம் மேரினேட் பண்ணா போதும். மட்டன் சிக்கன் மாதிரி ரொம்ப நேரம் மசாலால மேரினேட் ஆகணும்னு கிடையாது மீன். நான் ஒரு கிளிங் ராப் போட்டுக்கிறேன். கிளிங் ராப் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போறேன். ஒரு 15 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கனாலே மசாலா நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணிக்கலாம். சோ இப்படி நான் ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடுறேன். சோ இப்ப 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த கிளிங் ராப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ மீன் எல்லாம் நல்லா சூப்பரா மசாலால ஊறி ரெடியா இருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி நான் மைக்ரோவேவ் ஓவன்ல தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க ஒரு பேன் இல்லாட்டி கிரில் பேன்ல தவால அந்த மாதிரி கூட நீங்க இதை கிரில் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ ஒரு க்ரஸ்ட் பிளேட் மேல நான் இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக் வச்சிருக்கிறேன். இது மேல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கிரில் பண்றதுல அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற டீப் ஃப்ரை பண்றோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான எண்ணெய் தேவைப்படும். சோ இப்ப வந்து என்னோட அவனை நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். சோ இதுல வந்து இந்த கிரஸ்ட் பிளேட் அப்படி வச்சிட போறேன். வச்சுட்டு என்னோட கிரில் மோட்ல ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் நான் கிரில் பண்ணி எடுக்க போறேன். சோ 10 மினிட்ஸ் ஒரு சைடு கிரில் ஆகட்டும். சோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் வெளியில எடுத்துடலாம். சோ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆயிருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். சோ நம்ம எண்ணெய் சேர்த்து பெரட்டுறதுனாலதான் சுத்தமா இந்த மசாலா உதிராம அழகா வருது. சோ மறுபடியும் மைக்ரோவேவ் அவன்ல இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு 15 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ண போறோம் கிரில் மோட்ல. சோ அவ்வளவுதான், நம்மளோட அட்டகாசமான சூப்பரான ஃபிஷ் கிரில் ரெடி ஆயிடுச்சு. வெளியில ஓரளவுக்கு நல்ல மொறுமொறுன்னும் உள்ள நல்ல ஜூசியாவும் இருக்கிற ஃபிஷ் கிரில். இப்போ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மைக்ரோவேவ் இல்லைன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணாம விட்டுடாதீங்க. ஒரு தோசை கல்லையோ தவாலையோ கிரில் பேன்லயோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருவீங்க நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் சீ ஃபுட் ரெசிபிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. முக்கியமாக ப்ரான், கனவா, மத்தி மீன், நெத்திலி மீன், எக்கச்சக்கமான ஃபிஷ் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களை ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட பெல் ஐக்கனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.